ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை திருநாளை கொண்டாடணுங்கிறது இந்த வீடியோவில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வருஷம் வருஷம் நான் என் வீட்டில் எவ்வளோ பழைய விளக்கு இருந்தாலும் புதுசாக ஒரு 20 விளக்காவது வாங்கிடுவேன். அதான் கடத்தலில் போய் அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த அகல் விளக்கு கடையில் எவ்வளோ அழகாக விளக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் எப்போதும் வியாபாரம்லாம் அவ்வளோதான் நடக்காது. இது மாதிரி சமயங்களில் இவங்களுக்கெல்லாம் விளக்கு வாங்கி இவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நானும் போய் எப்போதுமே வாங்கிட்டு வந்து அந்த புது விளக்கெல்லாம் நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்து தொடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்த்திகை திருநாளுக்கு அவல் பொடி கிண்டணும். தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு அதில் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. அந்த தேங்காய் நல்லா அந்த ஈரத்தன்மை போகணும். அதுக்கப்புறம் வெள்ளை பாகு காய்ச்சி அதில் வறுத்து வச்ச தேங்காய் பொட்டுக்கல்லையை போட்டுட்டு நல்லா பாகை கிண்டி அதை பொரியில் போட்டு கிளறி வச்சுப்போம். எங்களுக்கு உருண்டை உருட்டுற பழக்கம் இல்லை, அதனால் நாங்கள் அவல் பொரி தான் வச்சு செய்வோம். அதுக்காக செஞ்சுட்டு அடுத்து கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, வெல்லம், பச்சரிசி மாவு போட்டு நல்லா வேக வச்சு கிளறி அதில் நல்லா உருட்டிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு நெய்யை தொட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சோம். எங்கள் இதில் கார்த்திகைக்கு அவல், அப்பம், பிடி கொழுக்கட்டை 3 வச்சு சாமி கும்பிட்றது பழக்கம் எங்கள் வீட்டில். அதனால் அதை பிடி கொழுக்கட்டைக்கு மாவு கிளறி வச்சுருக்கேன். அதை நல்லா உருட்டி பிடி கொழுக்கட்டை சுருட்டி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி விட்டு இட்லி தட்டில் போட்டு துணி போட்டு வைங்க. அதை திருப்பி எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். துணி போடாமல் வச்சிங்கன்னா தட்டில் அந்த கொழுக்கட்டை ஒட்டிட்டு பிஞ்சு பிஞ்சு வரும். அடுத்து அந்த மாவில் கொழுக்கட்டை மாவுலேயும் நாங்கள் அகல் விளக்கு ஒன்று செஞ்சு வேக வச்சு விளக்கு போடுவோம். அதை எப்படி அந்த விளக்கு போடுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு என்ன பலன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாவில் வேக வச்ச மாவுலேயே அகல் விளக்கு மாதிரி செய்கிறேன் பாருங்க. நான் செய்கிறத பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. இந்த விளக்கு போட்டு கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டா. எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் மாமியாரும் செய்வாங்க, இப்போ நானும் செய்கிறேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், நல்ல பலன் இருக்குது. இந்த மாவில் இந்த மாதிரி விளக்கு செஞ்சு வேக வச்சு எடுத்து நெய் ஊற்றி சாமிக்கு படைச்சிட்டு அதை எப்படி மறுநாள் எப்படி சாப்பாடு நான் சொல்கிறேன். இப்போ விளக்கு அழகாக உள்ள குழியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நெய் ஊற்றினா இல்லை உள்ளே நின்று ஏறி விளக்கு நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும். இந்த மாவையும் நம்ம இட்லி பானையில் கொழுக்கட்டையோடு சேர்த்து வேக வச்சு இருக்கணும். விளக்கையும் நான் செஞ்ச உருட்டின மாவெல்லாம் கொழுக்கட்டை பிடிச்சி விளக்கு செஞ்சு இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடு வந்த பிறகு தட்டை வச்சு வேக வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் வெந்தால் போதும். முன்னாடியே நம்ம மாவை கிளறி இருக்கும், அதனால் வெந்திருக்கும் மாவு. இப்போ வெந்தோடனே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு போல் பிடி கொழுக்கட்டை. அந்த பிடி கொழுக்கட்டை எப்படி பக்குவத்தோடு செய்யுதுன்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுலாம் வெந்த உடனே டக்குன்னு எடுக்க கொஞ்சம் சூடு ஆன பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா விளக்குக்கும் நெய் ஊற்றி திரி போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் எப்போதும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக இருக்குது, அந்த மலையில் தீபம் ஏற்றின உடனே தான் வீட்டில் விளக்கு ஏற்றுவேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சுவாமி படையலுக்கு வாழை இலை போட்டு நான் கிளறின அவல் பொரியை வச்சு வச்சுருக்கேன். ஏழுமலை முருகர், சிவபெருமான், அண்ணாமலையார், சிவபெருமான் குடும்ப சகிதமாக எப்போதும் வச்சு கும்பிடுங்க. அது வீட்டில் எல்லார் வீட்லேயும் குடும்ப சகிதமாக உள்ள போட்டால் வச்சு கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. நம்ம குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஒத்துமையாக சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த அண்ணாமலையார் குடும்பத்தோட சிவபெருமானில் போட்டால் எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அதில் நான் கிட்ட பொரியில் அந்த மாவு விளக்க வச்சுருக்கேன். நெய் ஊற்றி திருநூல் போட்டிருக்கேன். அப்போது அதெல்லாம் வச்சுருக்கேன். அதை திருவண்ணாமலையில் கொட்டி தீபம் ஏற்ற போகிறாங்க. டிவியில் தான் நம்ம பார்க்க முடியும். வீட்டிலேருந்து திருவண்ணாமலை டிவி டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லோரும் துணி அரிசி கையரிசி தான் ஏற்றிட்டாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இப்போ தீபம் ஏற்றின உடனே இப்போ நான் நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றிடுவேன். இப்போ கொப்பரையில் மலையில் தீபம் ஏற்றுறதுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் டக்கு நம்ம வீட்டில் சாமிக்கு முன்னாடி உள்ள மாவிளக்குக்கு குத்து விளக்கு 5 திரியும் போட்டு ஏற்றுங்க. அப்போ எப்போ நிறைய விளக்கு எப்போதும் எல்லா திரியும் போடணும். சாமி நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு சுவாமி கும்பிட்றதுனா எல்லா விளக்கும் தான் எப்போதும் ஏற்றணும். இப்போ தீபார்த்தனை காமிக்கிறோம். அப்பம், கொழுக்கட்டை, அவல் பொரி, தேங்காய், வாழைப்பழம் வச்சு சிவனுக்கும் முருகனுக்கும் குத்து விளக்கு ஏற்றி வீட்டில் மற்ற மகாலட்சுமி விளக்கெல்லாம் ஏற்றி தீபாரதனை காமிக்கிறோம். முன்னாடியே வாசலில் விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே மகாலட்சுமி அழைச்சிட்டு இப்போ விளக்கு ஏற்றுறது பழக்கம்.
இப்போ சேஷாத்திரி அப்பாவுக்கும் மற்ற நான் சிஸ்டர்களுக்கும் விளக்கேற்றி கணக்கம்பட்டி அண்ணா எப்போதும் கும்பிடுவேன், அவரோட போட்டோ வீட்டில் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் இப்போ வந்து எல்லாத்த குத்து விளக்கு, மகாலட்சுமி விளக்கு, அந்த மாவிளக்கு எல்லாம் ஏற்றியாச்சு, ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நம்ம பண்டிகையில் இந்த தீபத்திருநாள், கார்த்திகை தீபத்திருநாள் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல இது பண்டிகை. அது வீட்டில் எப்போதும் மங்களகரமாக விளக்கு எரியது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த விளக்கு வந்து மாவிளக்கு ஏற்றி இப்போ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் வீட்டு படையல் பாருங்கள், எங்கள் வீட்டு சுவாமிகள்லாம் பேசுவாங்க எங்கள்கிட்ட. எப்போதும் நாங்கள் டெய்லியே விளக்கேற்றி நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்றது பழக்கம். இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த விளக்கில் வந்து நம்ம மாவிளக்கு போட்டோம்னா அந்த விளக்கு தெரியறதோடு தூக்கி நம்ம எப்போதும் வீட்டில் அரிசி அளக்கிற படிக்குள்ளே அந்த விளக்கை வைக்கணும். அந்த தீபத்தோடு அதை வச்சு வீட்டில் உள்ளவங்களை உட்கார வச்சு தலையை சுற்றி திருஷ்டி கழிக்கிற மாதிரி சுற்றிட்டு அந்த விளக்கை முகம் பார்க்க சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உள்ள வியாதி பிணிகள்லாம் சேர்ந்து உடம்பு நல்லாயிருக்கும். திரும்பி அந்த விளக்கை வந்து மலை ஏற்றிட்டு அரிசி பானையில் வைக்கணும். அந்த விளக்கை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த விளக்க மாவிளக்கை கொடுத்து சாப்பிட சொன்னால் நிச்சயம் குழந்த பிறக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் எப்படி குழந்த பிறக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை திருநாள் அன்றைக்கி நம்ம விளக்கேற்றுற அந்த மாவிளக்கை வந்து பிள்ளை இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்த பிறக்கும் நிச்சயம். நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் செய்வாங்க. இப்போ நாங்களும் செஞ்சு தெரிஞ்சவங்களாம் யாரும் குழந்தைலாம் அதில் கொடுப்பேன் இந்த விளக்கை. இந்த இதுதான் எங்கள் வீட்டில் வந்து இந்த வருஷம் கார்த்திகை திருநாள் கொண்டாடினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.